Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல முழு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஹெல்தியான ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட் முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த முந்திரி கொத்து செய்யறதுக்கு எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சேர்க்க போறோம். அதனால இதை 10 days வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த முந்திரி கொத்து செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு முழு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை வானலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இது மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவையும் அது கூடவே சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் இட்லி பொடி பதத்துக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கோம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பில் சேர்த்துடலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே 10 உலர் திராட்சையும் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் வச்சுருக்கோம், இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் இதுலேருந்து கல் தூசிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பாகு பதம் சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். திக்கான பாகு சேர்த்தோன்னா முந்திரி கொத்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் ஒரு கம்பி பதத்துலேயே நம்ம பாகை இறக்கிடலாம். சூடான பாகு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூடு ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருந்ததுன்னா பூரணத்துக்கு மேலே இருக்கிற இந்த மாவு தின்னாக இருக்கும். அப்போது முந்திரி கொத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உருண்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு உருண்டையெல்லாம் மாவில் போட்டுடலாம். உருண்டையெல்லாம் மாவில் நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போட்டுடலாம். முந்திரி கொத்து ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணாமல் இது மாதிரி கொத்தாவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இது மாதிரி கொத்தா வரும். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது, மேலே நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இது மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.